ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நடக்கிற எல்லா விஷயத்தையும் நினச்சி தனம் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா சேட்டு ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா வாங்கிட்டு போன பணமும் வரல, வட்டியும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்துட்றேன் சேட்டு அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்கிறாங்க. அடுத்து சாலுமா வந்து வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடனுக்கு இஎம்ஐ மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த பணத்தை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் சுதாகர் இருக்காங்களா, அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா இன்னும் உன் மனசு மாறலையா, நான் சொன்னதை நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது தனம் வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போ அந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்து இப்படி கோவமாக பேசுனவங்களாம் கடைசியில் நான் சொன்னதை தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. தனம் ரொம்ப கவலையாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கதிர் இருக்காங்கல்ல, அந்த சத்யா வந்து அடுத்து அவங்க ஃப்ரெண்டோட பார்த்தா இப்போ நிலா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஆட்டோவில் சேர்க்கறதுக்கு அங்கே போகிறாங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் யாருமே இல்லை. அப்போ அங்கே பார்த்தா ஒரு ஆட்டோ வருது. அதில் அந்த ஃபாத்திமாங்கிறவங்க ஒருத்தவங்க வராங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி மாரியக்கா இன்னொருத்தவங்க இருக்காங்கல்ல அந்த ஆட்டோக்காரங்க அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் சவாரி சம்மந்தமாக பேசிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்களும் மாரியக்காவும் ஃபாத்திமாவும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. அடுத்து இவங்க இங்கேருந்து சத்யா கிளம்பிடுறாரு. இப்போ பார்த்தா அந்த புகழேந்தி இன்னொரு போலீஸ், டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்களா, கெட்ட போலீஸ், அவங்களும் பார்த்தா இந்த ஆர்டிஓ ஆஃபீஸர் கெட்ட போலீஸ் இருக்காங்களா சுதாகர், இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு எங்கே சுற்றினாலும் தனம் நம்மகிட்ட தான் வந்து அவனை கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தா வீட்டில் தனம் வந்து எப்படியா அந்த பணத்தை கடன்லாம் அடைக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிச்சு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மூர்த்தியோட அம்மா இருக்காங்களா ருக்கு, அவங்க வராங்க. வந்து இந்த மாதிரி அந்த ஆட்டோ வந்து கடனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அதை எப்படியாவது கொண்டு வந்துருமா, அந்த ஆட்டோ இங்கே இருந்தால் மூர்த்தி இங்கே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, எல்லாம் சரி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. கூட சாலுமாவும் இருக்காங்க. இப்போ தனம் ரொம்ப யோசனையோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மாரியக்கா வந்து நிலா பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக இப்போ அந்த நம்ம சத்யா இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, மூர்த்தி வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தோம் அப்போ கதிரேசன் வீட்டுக்கு. அவங்க வீட்டில் பார்த்தா அவர் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறலாம் படித்து வச்சுக்கிறாங்க. இப்போ நிலா பாப்பா வருது, கதிரேசன் கொண்டு வந்து ஆட்டோவில் ஏற்றி விட்றாங்க. அவங்க அம்மாவும் கூட வராங்க. இப்போ ஆட்டோவில் போகும்போது பார்த்தா நிலா பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது இப்போ இந்த மாரியக்கா இருக்காங்களா அவங்க பார்த்தா கொஞ்சம் அப்படி பயமுறுத்தி அப்படி இப்படின்னு பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு போக வச்சுருக்காங்க. இப்போ நிலா பாப்பா சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீ கடை பக்கத்தில் இப்போ மூர்த்தியோட தம்பி இருக்காங்கல்ல சத்திரியன், அவங்களும் அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து அங்கே டீ குடிக்க வராரு. அவர் பார்த்தா இவங்களெல்லாம் பார்த்துக்கப்புறம் இந்த பசங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது இவங்களாம் வந்து அந்த செயின் வந்து பிடுங்குறப்ப திருட்டு வேலை பண்ணாங்கல்ல, அப்போ தானே மூர்த்தி பிடிச்சாரு, அப்போ தானே சத்திரியன் பிடிச்சி தள்ளி விட்டார். இந்த விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துடுது. இதெல்லாம் கரெக்டாக வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்காரு. இப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்களை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக கிடச்சிட்டிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கதையில் செம பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்குண்டான ஒரு ஆதாரம் ஒருத்தங்கள்ட்ட இருக்குங்கும் போது செம பெரிய ட்விஸ்ட்டு தான். பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.